உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரை நடைங்கிறது வேற ஒரு வீச்சு, வேற ஒரு வெளிச்சம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்படி கூட சிந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்றது தான் வள்ளல் பெருமானுடைய உரை நடை. இன்னைக்கு மானம் அப்படிங்கிறத பற்றி வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் சொல்லுகின்ற அந்த அர்த்தங்கிறது. ஏன்னா நமக்கு என்ன பழக்கம் இது நாள் வரைக்கும், மானம் போயின் உயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அந்த மானுக்கு கூட அப்படி ஒரு மானம் இருக்குன்னா மனுஷங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்படுகின்ற கருத்து. ஆனால் வள்ளல் பெருமான் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு நீங்கள் நிந்தித்தாலும் நான் அதை புகழுரையாக ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் என்னை வசைபாடினாலும் நான் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்வேன், மானம் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறாரா? அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் எதற்காக அவர் அப்படி சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த நிலைப்பாட்டில் அவர் நின்று கொண்டு அதை சொல்கிறாருங்கிறத சொல்கின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மானம் என்பதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சிந்தனைகளை நமக்குள் அடுக்கி கொண்டே போகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஔவையாரோட ஒரு பாடல் உண்டு தெரியுமா? ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு அப்படிங்கிற இதில் மானம் அழிந்து மதிகெட்டு அப்படிங்கிறாங்க. அப்போது மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு உணர்வு மானம்ங்கிறது அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமான் அதை அப்படியே மடைமாற்றுகிறார். ஆச்சரியமாக இருக்குது, இப்படி கூட சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது. முதல்ல பத்தியை பார்த்துடலாம். மானம் என்பது புறத்தேக பற்றினால் உண்டான தன்மதிப்பு. தேகப்பற்று ஒழிந்து ஆன்ம நிலையில் இருந்து கொண்டு தயா உரை பகரும் எனக்கு தயவு ஒன்றே அபிமானமாய் உள்ளது. உலகர் கூறும் அவமானம் ஏதும் எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை. உயிர் விளங்கும் இவ்வுடல் வாழ்வில் அருள் அனுபவம் பெற வேண்டியதுதான் முக்கியமாக உள்ளது. மற்ற மாயா அனுபவங்களில் மயங்கிடுதல் சரி அன்றாம். ஊன உடம்பின் மாயா அனுபவமே மானமாக உள்ளதால் இந்த மானத்தை மதித்து கொள்ளல் ஏனோ? உலகத்தில் ஒருவன் மானியாய் வாழ்வதோடு தயா ஞானியாய் வாழ்வதே திருவருள் ஆணையாக கொள்ள வேண்டும். மானத்தோடு வாழ்வதை விட தயா ஞானியாய் வாழ்வதுதான் மிக முக்கியம் அப்படிங்கிறாரு. மானம்ங்கிறது இந்த புறத்தோற்றத்தின் மீது இருக்கின்ற மயக்கம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா வள்ளல் பெருமான் எந்த நிலையில் இருக்காரு? இந்த புறத்தோற்றத்தின் மீதான மயக்கத்திலிருந்து விடுபட்ட நிலை, அதுதான் மிக முக்கியம். பொருள் வாழ்வாருக்கு இந்த மானம் மிக முக்கியம். ஆனால் அருள் வாழ்வார்க்கு இந்த மானம் என்கின்ற அவமானம் என்கின்ற அந்த உணர்வையும் அவங்க கடந்து நிற்கிறாங்க. அதனால் எனக்கு இனிமேல் மானமே தேவையில்லைப்பா அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. நாம் பொருள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோன்னா மானம் அவசியம். ஆனால் அதை தாண்டி அதை விட உயர்வான அருள் வாழ்க்கை வாழும்போது நாம் இந்த படிம நிலைகளை எல்லாம் கடந்துருவோம். மகிழ்ச்சி, துக்கம், மானம், அவமானம், பெருமை, சிறுமை, இந்த மாதிரி நிலைகளை எல்லாம் கடந்துருவோம்ல. அப்படி கடந்தாச்சுன்னா நம்ம வள்ளல் பெருமான் மாதிரி சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே ஆஹா வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு, அதனால் எனக்கும் இனிமேல் இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லோரும் துவக்க நிலையிலேயே நிற்கிறோம். மிக பெரும் பயணம் போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படி என்றால் அருள் நிலை அடைகின்ற அந்த வாழ்க்கை வாழும்போது நாமும் இப்படி உணர்வோம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் என்ன சொல்கிறார் வள்ளல் பெருமான்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரியா? அந்த வகையில் திரும்பவும் அந்த பத்திக்குள்ள பயணிக்கலாம். மானம் என்பது புறத்தேக பற்றினால் உண்டான தன்மதிப்பு. தேகப்பற்று ஒழிந்து ஆன்ம நிலையில் இருந்து கொண்டு தயா உரை பகரும் எனக்கு தயவு ஒன்றே அபிமானமாய் உள்ளது. அப்போ மானம் முக்கியமா அபிமானம் முக்கியமா என்று வள்ளல் பெருமான்கிட்ட கேட்டா தயா உரை பகரும் எனக்கு அப்படிங்கிறாரு. தயா உரைனா கருணை உரை, மற்றவர்கள் மீது காருண்யம் செய்கின்ற உரை, மற்றவர்கள் மீது அன்பு செய்கின்ற உரை, பேரன்பு மட்டுமே தன்னுடைய வாழ்வியலாக கொண்டிருக்கின்ற உரைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் அந்த நிலையை அடைஞ்சிருக்கோமா? இல்லை. மற்றவங்களுக்கு அன்பு செய்யுங்கன்னா கிள்ளி கூட கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குறோம். ஆனால் வள்ளல் பெருமான் அள்ளி அள்ளி கொடுத்தவர். எனவே அவர் அப்படி சொல்லுகின்ற போது அது பெருமையாக இருக்கிறது.
எனக்கு மானம் அவமானம் பற்றி கவலை இல்லை என்று வள்ளல் பெருமான் சொல்லும்போது பெருமையாக இருக்கிறது. காரணம், அவர் அத்தனை படிகளையும் கடந்து இமயத்தின் உச்சியில் போய் நிற்கிறார். நின்ற பின்பு சொல்கிறார் இப்படி. அதனால் தேகப்பற்றினால் வருகின்ற ஒரு உணர்வு தான் மானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு இதை மிக அதிகமாக சொல்லித்தர வேண்டும் என்பதை வள்ளலாரை வாசிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் சமூகத்தின் பொது புத்தியில் எப்போதுமே பெண்கள் என்றால் உடம்பு, பெண்கள் என்றால் மானம் என்கின்ற அந்த உணர்விலேயே அவர்களை வைத்திருக்கிறோம். ஆனால் அதை கடந்து அந்த தேகப்பற்றை தாண்டி வெளியே வர வேண்டும் என்கின்ற புரட்சியை 20 நூற்றாண்டு அந்த காலத்தில் கூட சொல்லாத புரட்சியை 19ஆம் நூற்றாண்டிலேயே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. சரி, எப்படி பயணித்து நம்ம கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாருங்கிறத பாருங்களேன். உலகர் கூறும் அவமானம் ஏதும் எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை. இதுதாங்க பெரிய டிக்ளரேஷன். உலகர் கூறும் அவமானம் ஏதும் எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை. எவ்வளோ பெரிய புரிதல் இல்லை. இதுதான் தன்னை உணர்ந்த வள்ளல் பெருமான் கொடுக்கின்ற வாக்குமூலம். ஏனென்றால் உலகம் என்ன சொல்லும், எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு கூட்டுப்புழு வாழ்க்கையை மட்டுமே வாழ்க்கையை முழுதும் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறார், உலகர் கூறும் அந்த சத்தியங்கள், அந்த நித்தியங்கள், அந்த அவமானங்கள் ஏதும் எனக்கு பொருட்டே இல்லை. ஏனென்றால் நீங்கள் சொல்லுவது எல்லாமே தவறு என்கின்ற புரிதலை நம்முடைய வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறாருங்கிறதா மிக முக்கியம். அந்த புரிதல் நமக்கும் வந்த பின்பு நாம் இப்படி சொல்லலாம். அப்படி வருவதற்கு நாம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமானோட இந்த பத்தி சொல்லுது. எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறாரு. சரி, அதை எப்படி நிறுவுகிறாருங்கிறத பாருங்க. உயிர் விளங்கும் இவ்வுடல் வாழ்வில் அருள் அனுபவம் பெற வேண்டியது தான் முக்கியமாக உள்ளது. இதுதானே ரொம்ப கரெக்ட். உயிர் விளங்கும் இவ்வுடல் வாழ்வில் அருள் அனுபவம் பெற வேண்டியது தான் முக்கியம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அருள் அனுபவம் பெறுவதை விட்டுவிட்டு பொருள் அனுபவம் மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு மானம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அருள் அனுபவம் பெற்ற பின்பு இந்த உடல் என்கின்ற அந்த உணர்விலிருந்தும் நாம் விடுபட்டு விடுவோங்கிறதா மிக முக்கியம். அதனால் தொட்டா சினுங்கி மாதிரி எதற்கெடுத்தாலும் சினுங்கி போய் சுருங்கி போய் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை விடுத்து பொருள் வாழ்க்கையை விட்டுட்டு நாம் அருள் வாழ்க்கையை நோக்கி நகர வேண்டும். அப்படின்னா இந்த தேகப்பற்று இல்லாமல் போய்விடும் என்று வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக சொல்கிறாரு. அடுத்தது, மற்ற மாயா அனுபவங்களில் மயங்கிடுதல் சரி என்றான். ஊன உடம்பின் மாயா அனுபவமே மானமாக உள்ளதால் இந்த மானத்தை மதித்து கொள்ளல் ஏனோ. ஊன உடம்பின் மாயா அனுபவம்ங்கிறார் பாருங்க. மானம்ங்கிறது அது குறிப்பாக இந்த இடத்துல இருக்குது, கண்ணில் இருக்குது, மூக்கில் இருக்குது, காதில் இருக்குது, வாயில் இருக்குதுன்னு ஏதாவது இருக்கா? மானம்ங்கிற உணர்வு எங்கே இருக்குது உடம்புல? அப்போ உடம்பின் மாயா அனுபவம்ங்கிறார். அது ஒரு படிமம் அல்லது கற்பிதம். இந்த மானம்ங்கிறது ஒரு கற்பிதமான உணர்வு. அந்த உணர்வுக்கு அடையாளம் எதுவும் இல்லை. கண்ணுனா உடனே குழந்தைகிட்ட கேட்டால் கூட கண்ணு எங்கே இருக்குதுன்னு காமிச்சிரும், காதுன்னா எங்கே இருக்குதுன்னு காமிச்சிரும், மூக்குன்னா காமிக்கும். ஆனால் மானம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் காமிக்க தெரியாது இல்லை. அதைத்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த உடம்பின் மாயா அனுபவம் தான் மானம் என்பது அப்படின்னு ஒரு புதிய புரிதலை நமக்கு கொடுக்கிறார். இந்த மானத்தை மதித்து கொள்ளல் ஏனோ. உலகத்தில் ஒருவன் மானியாய் வாழ்வதோடு தயாஞானியாய் வாழ்வதே திருவருள் ஆணையாக கொள்ளல் வேண்டும். யோசிச்சு பாருங்க, நாம் திரும்ப திரும்ப மானியாய் வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் தயா ஞானியாய் வாழ்வதை மறந்து விடுகிறோம். உண்மையிலேயே எனக்கு 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 அப்படின்னு சுயநலத்தோடு வாழ்ந்து மானியாய் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. எல்லாவற்றையும் பிறருக்கு அள்ளி கொடுத்து விட்டு ஆன்ம ஞானியாய் தயா ஞானியாய் யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்தின் ஆளுமைகளாக அடையாளம் காட்டப்படுகிறார்கள்னா வள்ளல் பெருமான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக தன்னை உயர்த்தி கொண்டவர் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வள்ளல் பெருமான் சொல்வதை போல் மானியாய் வாழ்வதை விட தயா ஞானியாய் எப்படி வாழ்வது, இந்த மாயா உணர்வை புறத்தோற்றம் பற்றிய மாயா உணர்விலிருந்து விடுபட்டு தயா ஞானியாய் வாழ்வது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.